இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம், நான் வாழ என் உள்ளம். உன் இதய வாசல் தேடி வருகிறேன். மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாம் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இறையருளும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் நோய்களை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை தம் காயங்களால் சுகப்படுத்தினார் என்று எசாயாவிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புள்ளங்களே, பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு, இந்த ஞாயிறின் இறை வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகம், ஒரு புதிய நம்பிக்கை, கடவுளின் வல்லமையை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு. கடவுள் எப்பொழுதும் நல்லவர், வல்லவர். இதை இன்னும் அனுபவிக்க இந்த திருப்பலி நம்மை அன்போடு அழைக்கிறது. இந்த உயிருள்ள பலியிலே தகுந்த முறையிலே நாம் கலந்து கொள்ள முயற்சி செய்வோம். நமது குற்றங்கள், குறைகள், பலகீனங்களை ஆண்டவர் மன்னிக்க காத்திருக்கிறார். இரக்கமுள்ள தெய்வத்திடம் நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனம் இறங்கி நமது குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய மற்றும் 6 முதல் 7 முடிய. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு எங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின.
படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என்னுயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன்.
வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ளங்களே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை ஜெபமாக மாற்றுவோம். தந்தையே இறைவா போற்றி, இயேசு கிறிஸ்துவே போற்றி, வழிநடத்தும் தூய ஆவியானவரே போற்றி, மூவொரு இறைவா போற்றி போற்றி. மரியே வாழ்க, அனைத்து புனிதர்களை வாழ்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஞாயிறு திருப்பலியிலே
ஆசையோடு நம்பிக்கையோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிற அன்புள்ளங்களே, இன்னைக்கு மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தைய பதிலுரை பாடலாக சங்கீதக்காரரோடு இணைந்து நாம் அழகாக பாடினோம். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. மனுஷனுக்கு உள்ளம் உடைஞ்சு போகுது. ஒரு சிலருக்கு உடல் நோய்கள்னால மனசு உடைஞ்சு போயிடுது. ஒரு சிலருக்கு உறவு பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையினால, பொருளாதார சிக்கல்னால, பல்வேறு விதமான சமூக பிரச்சனையினால உடைஞ்சு போயிடுறாங்க மனசு, இல்லையா? உள்ளம் உடைந்து போகிறோம். பல்வேறு நபர்கள் பாவங்களுக்கு அடிமையானதால் அதிலிருந்து மீண்டு வர முடியலையேன்னு உள்ளம் உடைஞ்சு தன்னையே வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ளங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான இறை செய்தி, நம்பிக்கையின் செய்தி. இதோ உள்ளம் உடைந்து போயிருக்கிற உன்னை மகனே மகளே குணப்படுத்த ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. நானே அமெரிக்கா பக்கத்துல மெக்சிகோ நாடு இருக்கும். அந்த மெக்சிகோ நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வித்தியாசமான ஆலயம், கருப்பு இயேசு அப்படிம்பாங்க. அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு சிலுவையில தொங்குகிட்டு இருக்கிற இயேசு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பிளாக்கா இருப்பாரு, கருப்பா இருக்கும். பிளாக் கிரைஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதனுடைய வரலாறு என்ன நாங்க விசாரிச்சப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டான் ஃபெர்மின் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர், வசதியானவர், ஆனா கடவுளை தேடிய மனிதராம். எப்பெல்லாம் கோயிலுக்கு வந்தாரோ அவர் அதிகமாக பூசையில கலந்துகிற மனிதராம். அப்ப கோயிலுக்கு வந்தப்பெல்லாம் அந்த சிலுவைக்கு முன்னாடி, அந்த சிலுவை வழக்கமான சிலுவையா இருந்திருக்கிறது. எப்பயுமே நம்ம வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறது வெள்ளை கலர்ல நார்மலா இருக்கு இல்லையா, அல்லது சந்தன கலர்ல இயேசுனுடைய திருவுடல் இருக்கு இல்லையா. அந்த சிலுவையிட்ட வந்துட்டு அவர் முத்தமிட்டு செல்வாராம். தன்னால முடிஞ்ச காணிக்கை போட்டுட்டு அந்த பாதத்தை முத்தமிட்டு போவாராம். அன்னைக்கு இவருக்கு பிடிக்காத, இவருக்கு எதிரியாக இருக்கிற, அதாவது இவரை எதிரியாக நினைச்ச இன்னொரு மனிதர் என்ன செஞ்சிருக்காரு, இருந்தாலும் எப்ப போனாலும் அந்த இயேசு பாதத்தை முத்தமிடுறாரு. இவரை கொல்லணும்னா ஒரே வழி, விஷம் வச்சிடணும். எங்க போய் விஷம் வைக்கிறது? அவர்கிட்ட போய் நேராவா கொடுக்க முடியும்? சரி, எப்படி இருந்தாலும் அங்க பாதத்தை முத்தமிடுவாரே அப்படின்னு அந்த பாதத்துல போய் விஷத்தை வச்சிடலாம். அப்ப அவர் முத்தமிடும் பொழுது நிச்சயமா அது நாக்கு வழியாக அவரை பாதிக்கும்ட்டு விஷத்தை அங்க போய் இயேசுவின் அந்த சிலுவையின் பாதத்தில் தடவி இருக்கிறாங்க. இவர் வழக்கம் போல வந்திருக்கிறாரு. அங்க போய் அந்த பாதத்தை முத்தமிட்டாராம். முத்தமிட்ட அடுத்த நொடி அப்படியே அந்த சுரூபம் கருப்பாக மாறியதாம். இதை அந்த விஷம் வைத்தவனே பார்த்து கொண்டிருக்கிறான். இவருக்கு என்ன நடக்கும்னு. கடைசியில இயேசுவின் திருவுடல் கருப்பாக மாறியது. இந்த மனிதன் நல்லாக இருக்கிறார், ஆனால் தான் வைத்த அந்த விஷத்தை ஆண்டவர் தாமே உரிந்து கொண்டார். அதான் இன்னைக்கு அழகா அல்லேலூயால பாடினோம் இல்லையா, எசாயால நான் முன்னுரையில சொன்னல, ஆண்டவர் நம் நோய்களை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நம் நோய்களை தன் காயங்களால் சுகப்படுத்தினார். அன்புள்ளங்களே, இப்படி ஒரு கடவுள் நம்மளோட இருக்கிறப்ப நமக்கு என்னங்க கவலை? இதோ நொறுங்குண்ட இதயத்திலே இருக்கிற மனிதர்களை குணப்படுத்துகிறவராக இன்னைக்கு நற்செய்தியில பார்க்கிறோம். நான் இருக்கிற இடம் வந்துட்டு தமிழக குருசுமலை அப்படின்ட்டு சிலுவைகிரி. இது ஒரு மலை உச்சியில சிலுவை இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, நான் 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான சிலுவை வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த மலை ஏறி சிலுவை பாதை செய்யறாங்க. தவ காலத்துல பார்த்தீங்கன்னா அதிகமா வராங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி திண்டிவனத்துலேருந்து போயிட்டு இருக்கிறேன் எங்கள் ஊருக்கு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன், நைட்டு ஒரு 10:45 அழுதுகிட்டு, என்னோட அங்கே எனக்கு பணி செய்கிற ஒரு குடும்பம், அவங்க பையனுக்கு பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது பிள்ளை. அவங்க ஃபாதர் வேண்டிக்கோங்க ஃபாதர், என்ன வேணா நடக்க மாட்டேது, பயமாக இருக்குது ஃபாதர், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. நைட்டு 10:45 அவங்களுக்கு துணை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரியில். அப்போ உடனே இந்த மெக்சிகோவில் நடந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சிலுவை. அந்த பையனை நான் உடனே இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தேன். திருச்சிலுவை மலை எங்களுது இல்லையா, அங்க இருக்கிற அந்த சிலுவையிடம் அப்படியே அவனை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உமது திருச்சிலுவையின் வல்லமையினால் அவன் உடலில் இருக்கிற அந்த விஷத்தை, பாம்பின் விஷத்தை எடுத்தருளும். அன்புள்ளங்களே, இதோ அந்த இளைஞன் நலமாகி இன்று நம்மோடு இருக்கிறான். கடவுள் வல்லவர், குணப்படுத்துகின்றவர். வெறும் உடல் நோயை மட்டுமல்ல, மன கஷ்டத்தை, நமது பாரங்களை, நமது பாவங்களை விடுதலை ஆக்குகிறவர். அதான் இன்னைக்கு நற்செய்தியில பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல. அவர் போறாரு, பேதுருனுடைய மாமியார்
இயேசு நம்மோட பழகுகிற அணுகுகிற முறையே வித்தியாசமா இருக்கு. அவர் பாருங்க, ஒரு நோயாளி அந்த அம்மா தொட்டு அருகில் சென்று தொட்டு கையை பிடித்து தூக்கினார், காய்ச்சல் நீங்கியது. இயேசுவின் ஒரு தொடுதல் போதும், இயேசுவின் ஒரு பார்வை போதும், இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், நம்மை சுகப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, நம்பிக்கை. இந்த பாருங்க, இயேசுனுடைய ஆற்றல் எவ்வளவு வல்லது பாருங்க. அவர் இருந்த வீட்டுக்கு முன்னாடி ஊரே கூடியதான், எல்லா விதமான நோயாளிகளும். கடவுளுக்கு கட்டுப்படாத நோய்களும் இல்லை, பேய்களும் இல்லை. வல்லவர், நல்லவர். இந்த கடவுள் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். அதான் மீண்டும் மீண்டும் நம்ம ரசிக்கிறோம், ருசிக்கிறோம். இதுல அவர்கிட்ட டச்சிங் இஸ் ஹீலிங் சொல்லுவாங்க. எப்பயுமே இயேசுனுடைய பாணி பாருங்க, ஏதோ தள்ளி நிற்கிறவர் இல்ல, நம்மோடு பயணம் செய்கிறவர், நம்மை தொடுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம் நண்பன். இதே மார்க் நற்செய்தியாளர் பாத்தீங்கன்னா இதை ரொம்ப அழகா கொண்டு வருவார். பாத்தீங்கன்னா இந்த நற்செய்திக்கு அடுத்தது உடனே வரும். ஒரு தொழுநோயாளியை தொட்டு சுகப்படுத்துகிறார். அந்த காலத்துல தொழுநோயை தொட்ட தீட்டு, இயேசுவுக்கு எங்க தீட்டு? ஆனா இன்னுமே நம்ம மக்கள், நம்ம பல நேரத்துல தீட்டு, சாவு, இறந்த உடம்பு கோயிலுக்கு வந்துச்சுன்னா கோயிலு தீட்டான். எதை நீ வல்லமையாக நினைக்கிற? அந்த இறந்த உடம்பு தீட்டுங்கிறது இயேசுவை விட வல்லமையானதா? வல்லவர் இயேசுவுக்கு மேலாக எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த மூட பழக்க வழக்கங்கள், தவறான நம்பிக்கைகள் எல்லாம் அகற்றி போடணும். எல்லாம் வல்லவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன கவலை? எனக்கு எதிராக சூனியமை எவனே வச்சாலும் சரி, என் இயேசு பெரியவர். சூனியம் பெருசா, இயேசு பெரியவரா? இவ்வளவுதான். ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே பிரச்சனையை பார்த்து யோசிக்கிட்டு திரும்பி வந்துவிட்டு கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனைங்கிறோம். அப்ப இயேசு சிரிப்பார். எதிரா பெருசு, நான் பெரியவரா, பிரச்சனை பெருசா? அன்புள்ளங்களே, மிகப்பெரியவர் நம்மோடு இருக்கிறார், வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை அதிகரிக்கணும். அதனாலதான் இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது. பாசத்தோடு இதோ இயேசுவை தேடுவோம், இயேசுவை நாடுவோம். எப்படி ஊரே இயேசுவிடம் வந்தது, சுகம் பெற்றது, பேய்கள் கூட ஓடியதாம். இதுல இந்த வல்லமையோடு இயேசு செய்தார்ல புதுமைகள், இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் இறையாட்சி. அவர் வெறும் உடல் நோய்களை மட்டுமல்ல, மனநோய்களை, நமது ஆன்மாவுடைய பாவங்களை போக்குகிறார். முழு தன்மை, மனிதனுடைய முழு விடுதலை, அதுதான் இறையாட்சி. அப்ப இயேசு இறையாட்சியை கொண்டு வந்தார்னா என்னன்னா, என்னை முழு மனிதனாக மாற்றுகிறார், என் உடலை, மனதை, என் ஆன்மாவை புதுப்பிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே அவர்தான் வருகின்றார். அவருடைய திருவுடலை நம்ம பெறுகிறது அவ்வளோ பாக்கியம். இதோ என் வீட்டுக்கு தேடி வந்தார். அன்னைக்கு பேதுருனுடைய மாமியார் வீட்டுக்குள் நுழைந்தார், என் வீட்டுக்குள் இன்னைக்கு வருகிறார். ஏதோ மாதா டிவியில இப்ப வந்து திருப்பலி பார்க்குறோம்னா என்னமோ ஒரு காட்சி, படக்காட்சி பார்க்குற மாதிரி அல்ல. என் இயேசு மூடியிருந்த கதவுக்குள், அந்த அறைக்குள் சென்றாரே அந்த வல்லவர். இதோ இந்த தொலைக்காட்சி வழியாக நான் நம்பிக்கையோடு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை என்னோடு பேசும். அந்த நற்கருணை உற்று பார்க்கும் பொழுது அந்த பார்வை ஒன்றே போதும், என்னை சுகப்படுத்தும். நம்புவோம், விடுதலை பெறுவோம். ஆனால் இப்பேற்பட்ட இயேசு என்ன செஞ்சார் பாத்தீங்களா? நற்செய்தியில தனியே சென்று ஜெபித்தார். இங்க தாங்க நீங்களும் நானும் என்ன செய்யணும்ட்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் கடவுள். ஆனா அவரே போய் ஜெபிக்கிறார். ஏனெனில் அவர் மனிதனும், முழு மனிதனாக, ஆனால் தந்தையிடம் ஜெபிக்கிறார், கடவுளிடம் ஜெபிக்கிறார். தானும் கடவுள், ஆனாலுமே மனிதன். அந்த மனித தன்மையில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஜெபிக்கணுங்க. இதோ இயேசு ஜெபித்தார், இயேசு போதித்தார், இயேசு குணமாக்கினார், இயேசு நற்செய்தி அறிவித்தார். இதற்குத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இன்னைக்கு 2வது வாசகம். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு பாத்தீங்களா? இதோ நான் நற்செய்தி அறிவிக்காவிடால் எனக்கு கேடு, ஐயோ கேடு. ஒவ்வொரு இறை வார்த்தையை வாசிக்கின்ற எந்த மத மக்களாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை வாசிச்சுட்டா போதும், நாம் அழைக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நற்செய்தி ஆளனாக மாறுகிறோம். அதான் சொல்லுவாங்க, ஐ ஹாவ் த மிஷன் சொல்லக்கூடாதான். இப்ப இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஐ எம் த மிஷன். நீயே நற்செய்தி பணி. ஏதோ அது வந்து தனியா இருக்கு, அதை எடுத்து நான் செய்யறேன் அப்படி இல்லை. நாமே நற்செய்தி பணி. அப்படின்னா என்ன? என் பேச்சு, மூச்சு, சிந்தனை, சொல், செயல், நான் நடந்து போற இடம் எல்லாம் நான் நற்செய்தி பணியாக இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சோம்னா, இயேசு சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தார், நல்லதை செய்தார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒண்ணு சொல்லி முடிகிறேன். நம்மளுடைய முதல் வாசகம் ரொம்ப முக்கியமானது. யோபு. சரி, நோய்களை குணமாக்குகிறவர் இயேசு, வல்லவர்.
ஆனா எல்லாருடைய நோய்களையும் குணமாக்கிட்டாரா? இல்லையே. ஒரு சிலருடைய நோய்களை அனுமதிச்சிருக்கிறாரே. ஏன்? தன்னுடைய வளர்ப்பு அப்பா யோசேப்பு அவர் இறந்தாரே, அவர் உயிர்ப்பிக்கலையே. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலர்களை அந்த நோய்களை ஏற்று வாழ, அந்த சாவை ஏற்று வாழ அனுமதிக்கிறார். அப்ப இந்த யோபு பாருங்க, அந்த துன்பங்களை தாங்கி கொண்டு கடவுளிடம் நம்பிக்கையோடயே இருந்தார். அங்க வந்துட்டு பிசாசு என்ன சொல்லுது? நல்லவன் எப்படி நல்லவனா இருக்கிறான்? துன்பத்தை தராம இருக்கிறனால. துன்பத்தை கூட கெட்டவன் ஆயிடுவான். ஆனால் இந்த யோபு அழகாக சொல்லுகிறார், இதோ எவ்வளவு துன்பம் வந்தாலும் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் நாமும் போற்றப்படுக. இதுதாங்க துன்புறும் ஊழியனாக இருக்கிற யோபு நமக்கு ஒரு உதாரணம். ஒரு பக்கம் கடவுள்கிட்ட வேண்டணும், சுகம் பெறணும். ஒருவேளை அந்த நோயோடயே நம்ம வாழணுமா? அந்த நோயை தாங்கக்கூடிய ஆற்றலோடு கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையிலிருந்து மட்டும் விலகாமல் நன்மை மட்டும் கடவுளிருந்து பெறலாம், ஆனால் இந்த துன்பம் பெறக்கூடாதா என்று யோபு கேட்பது போல நாமும் இதோ நம்ம துன்பங்களை தாங்கி வாழக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஒரு நற்செய்தி அறிவிப்பாளனாக மாறுவோம். நிச்சயம் நம்மளுடைய இயேசு அவர்கிட்ட போய் அப்போஸ்தலர் சொல்றாங்க, வாங்க வாங்க எல்லாரும் மக்கள் வெயிட் பண்றாங்க. உடனே இயேசு கூட்டத்தை பார்த்து புகழுக்கு ஆசைப்படல. அவர் என்ன செய்யறாரு? வாங்க அடுத்த ஊருக்கு போவோம். புகழுக்கு மயங்காத இயேசு சீடர்கள் பேச்ச கேட்கல. தன் தந்தை கடவுள் விருப்பம் மட்டுமே நிறைவேற்றணும். நீங்கள் நானும் மனுஷன் பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கடவுளுடைய விருப்பம் எனக்கு என்ன, இன்று நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வி அனுதினமும் கேட்டு செய்வோம். நமது வாழ்க்கை நற்செய்தியாக மாறும். நாமே நற்செய்தியாக மாறுவோம். நமது நம்பிக்கையை அறிக்கையாக பாடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரி நிலவ துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். வல்லவரும் நல்லவருமான நமது கடவுளை நம்பி நமது விண்ணப்பங்களை எல்லாம் இப்பொழுது எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் மாண்பை உணர்ந்து நற்செய்தியை அறிவிக்கவும் மக்களை இறையாட்சியின் பாதையில் வழிநடத்தச் செல்லவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் பிரிவு மனப்பான்மைக்கு இடம் தராமல் சமத்துவம், சகோதரத்துவம் சிறந்து விளங்கிட வழிவகுக்கவும், மக்கள் அனைவரும் எல்லா உரிமைகளும் பெற்று
நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது ஆற்றலாலும் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நற்செய்தி பணியை எங்கள் வாக்கால் வாழ்வால் ஆற்றிடும் வரமருளவும் உமது உடனிருப்பை நாளும் உணர்ந்து வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்களின் நோய்களை நீர்தாமே உமது கரத்தால் தொட்டு குணப்படுத்தவும் அதன் மூலம் நீர் அவர்களில் செயலாற்றுகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உன்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மிகுதியாக்கி வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் சொல்லிலும் செயலிலும் உம்மை பிரதிபலித்து வாழ்ந்திடவும் நீர் விட்டு சென்ற உமது விழுமியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமுள்ள இறைவா, நாங்கள் ஏறெடுத்துள்ள இந்த அனைத்து விண்ணப்பங்களையும் இன்னும் எங்களுக்கு எது நல்லதோ உமது விருப்பமோ அவற்றை எங்களுக்கு பொழிந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குறித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ. அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பிய
அருளியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடரிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புள்ளங்களே, நொறுங்குண்ட இதயங்களை குணப்படுத்துகின்றவர் நம் ஆண்டவர். நல்லவரும் வல்லவரும் கற்றுத்தந்த அற்புதமான ஜெபத்தை இப்பொழுது கரம் விரித்து தந்தையானவரை நோக்கி ஜெபித்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த அற்புத திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே, என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும், கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாத இறைவா, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது, புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புனிதம் சேர்த்திடவா, என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. நன்றியோடு மன்றாடுவோம். இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து நற்செய்தி பணியாளர்களாக மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவின் அன்பிலே, அன்னையின் அரவணைப்பிலே, அனைத்து புனிதர்களின் பாதுகாப்பிலே மனமகிழ்ச்சியோடு நற்செய்தி பணியாளர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் நூறு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.